தமிழ்நாட்டில் மிகுந்த குழப்பத்துடன் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி நடைபெறுவதாக திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகளை ஆதரித்த அதிமுகவின் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் நிகழ்ந்துள்ளதை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளிப்படுத்தியிருக்கிறார். இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். நாங்கள் அச்சப்பட்டது போல் இந்த எஸ்ஐஆர் பணியினை மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளாக்கும் வேலைகள் நடந்து கொண்டு வருகின்றன. இதன் விளைவாக பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் இருக்கிறது. இதை பட்டியலிட்டு இதை எதிர்நோக்கித்தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான வாக்காளர் பதிவு அதிகாரி நோட்டீஸ் கொடுப்பார். நீங்கள் கொடுத்த எனுமரேஷன் ஃபார்மில் எனக்கு திருப்தி இல்லை, அது எங்கள் டேட்டா பேஸோடு ஒத்து போல, அந்த டேட்டா பேஸ் எதுன்னு யாரும் சொல்லலை, இந்த டேட்டா பேஸோடு உங்களுடைய பெயர் ஒத்து போகவில்லை, எனவே நீங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுங்கள், இருப்பிட சான்றிதழ் கொடுங்கன்னு யாரை வேணாலும் கேட்கலாம். யாரை கேட்பார், எப்போ கேட்பார், அதுக்கான நோட்டீஸ் ஃபார்ம் என்ன, எந்த ஃபார்மில் திருப்பி தரணும், யார்கிட்ட தரணும், பிஎல்ஓ வந்து வாங்கிட்டு போவாரா, இஆர்ஓ ஆஃபீஸ்க்கு இவங்களே கொண்டு போய் தரணுமா என்ற கேள்விகளுக்கு எந்த விளக்கமும் இந்த 27/10/2025 அறிவிப்பில் சொல்லப்படவில்லை. முழுமையாக பிஎல்ஓ மட்டுமே இந்த பணி செய்து அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும். அரசியல் கட்சிகள் மானிட்டர் பண்ணணும், அது மானிட்டர் பண்ணலாம். அது எங்கேயாவது வீடுபட்டு போச்சுன்னா பிஎல்ஓட்ட தான் சொல்லணும், சார் இந்த வீடை எடுக்காமல் போயிட்டீங்க, இந்த வீடை எடுக்காமல் போயிட்டீங்க, நீங்கள் இதை எடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரைட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த படிவத்தையே வந்து வாங்கிக்கிறது, படிவம் ஃபில்அப் பண்ணப்பட்ட படிவத்தை வந்து திரும்ப வந்து அவரே வாங்கி அவருக்கு அவங்க கட்சிக்கு வேண்டாதவங்களாம் தான் கிழிச்சி போடுறது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாது. இதனால் அங்கங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும். உங்களுக்கு தாங்க தலைவலி. அதனால் இந்த தலைவலி வராமல் இருக்கணும்னா, தீராத வழியெல்லாம் வந்து போகணும்னா நேர்மையாக நீங்கள் பிஎல்ஓ மட்டுமே இந்த பணியை செய்யிட்டோம். அரசியல் கட்சிக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அது எந்த மாறுபட்ட கருத்துன்னு சொல்லிட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.